யாரோ ஒருத்தவங்க நகலை மாத்த மாட்டேன்னா கூட இது இருக்கு. மாத்தாம போனா அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சு பாரு. வச்சிருக்காரு பாருங்க. நாலு தானே. 4ன்றீங்க, அது எவ்வளவு வெயிட்டா இருக்கு. சரி என்ன பண்றது, அது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அள்ளிக்கொண்டு இவ்வளவு போட்டா அதோட கைட்ட விடுவாரு அவரு. வாய்ப்பு இல்ல மாவளி, வாய்ப்பு இல்ல. தெரியுதுல்ல. புடவை சூப்பரா இருக்கு. லைட் வெயிட்டா தான் இருக்கு. பிடிச்ச எல்லாம் பிங்க்லயே பண்ணிட்டான் போல. நான் கூட எதிர்பார்க்கல. பாரு எல்லோவை கலாய்ப்பாரு, ஆனா அதிலேயே பண்ணிருக்காரு. இன்னைக்கு கூட எல்லோ சாரி தானே எடுத்து கொடுத்தாரு எல்லாருக்கும். அவங்க இதுல எடுத்தாங்களே ஃபங்க்ஷன் அப்போ, கம்பெனி செரமனி. கலாச்சதுக்காகவே எடுக்கிறான் போல. இருக்கலாம். அதை விட எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எல்லோ பிங்க் ரெண்டும் கலந்து இருக்குல்ல. கூட சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்குல்ல. எங்க தச்சாருன்னு தெரியல, எப்படின்னு டிசைன் தெரியல. ஆல்ரெடி அதுல இருந்துச்சா இல்ல இவங்க பண்ணாங்களா கேட்டாதான் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கதை வச்சிருப்பார், அது கண்டிப்பா எனக்கே ஆர்வமா இருக்கு. இது அம்மாத மம்மிதான் தான். அவங்க 2 பேருக்கு அப்புறம் எனக்கு வாங்கி வச்சது அப்படியே எல்லாத்தையும் கலந்துதான் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மாத்தலையா? அந்த இதோட செட்டு தான் இந்த ஜிமிக்கி, அந்த அப்படியே தான் வச்சிருந்தாரு. அதனாலதான் அவ அப்படியே ஃபர்ஸ்டே போட்டுக்கிட்டா. மாத்த வேண்டான்ற கான்செப்ட்ல தான் அவ போட்டா. இல்லைன்னா அவ அந்த செட்டுக்கு வச்சிருந்த கம்மலே இருந்துச்சு. ஆமா, நீ அது மாத்த வேண்டாம்னு தோணுச்சனால தான் அப்படியே போட்டுக்கிட்டேன். சரி, அடுத்த புடவைக்கு இதுதான் நல்லா இருக்கும்ட்டு. எப்படி இருந்தாலும் ட்ரெடிஷ்னல்ட்டு. கடைசியில பார்த்தா இவர் இதுக்கு தனியா செட் எடுத்து வச்சிருக்காரு. அந்த கம்மல் அது தனியா போட்டுருக்கணும் போல. விடுங்க, அட்லீஸ்ட் அதையாவது மாத்தாம இருக்கேனே. மட்டும்தான் மாத்தல. ஆமா ஆமா. சரி போலாம், வெயிட் பண்ணலாம். ஆமா, அப்புறம் நல்ல நேரம் போய் செஞ்சுட்டு போறான். அவரை பார்க்கணுமோ? அந்த ட்ரெஸ்ல பார்க்கணும்ல ஆசையா இருக்கு. அவங்க அண்ணங்க தானே எடுத்து கொடுத்தாங்க. செலக்ட் பண்ணதான் எங்க அண்ணா எடுத்தாங்க. அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணல. கடைசியில் அவரும் அதை தான் செலக்ட் பண்ணி தனியா எடுத்துட்டு வந்திருக்காரு. வாங்க அதை பார்க்க. சட்டையில என்ன இருக்கு? அது ஒரு மாதிரி 3/4 ஷர்ட், ஜிப்பா மாதிரி. அவங்க இல்லாம ஓரளவுக்கு மாடரேட்டா. ஓ சரி சரி பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப. அப்ப வாங்க போலாம். நல்லா இருக்கு புடவை. தேங்க்ஸ்மா. எப்படிடா எங்களோட சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கு. அதுல ஏன் போனதுக்கு மேல செலக்ட் பண்ணுவேன். எப்படி போட்டுட்டா? சைன் பிரேஸ்லெட் வந்துடுச்சா? யாருமே காட்சி நல்லா இருக்கே. ஒரே மாடலு, ஆச்சும் நல்லா இருக்கு. டாடி மோதிரம் காப்பு செலக்ட் பண்ணதா சொன்னார் அப்பா. அதானே புருஷன் நகை எங்க பாதி காணுமே விசாரிக்கிறாப்பாரு. அப்பா காப்பு மோதிரமும் மட்டும் தான் ரெடி ஆகல. சரி ரெடி ஆனதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சோம். சரியா? இல்ல காணுமேன்னு கேட்டேன். புருஷன் எப்படி காப்பையும் பிரேஸ்லெட்டும் ஒன்னா போட போறது இல்லைல்ல. இருக்க மோதிரம் போடுறானா போட மாட்டேன்ட்டான். பரவாயில்ல, அவருக்கு பண்ண மோதிரமே அப்புறம் போட்டுக்கிட்டு. அப்புறம் என்ன நல்லா இருக்கா? அதுக்கு எனக்கு பிடிக்கல மாத்திடுவோம். அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா எல்லா ஒகேஷனுக்கும் எல்லாத்துக்கும் போட முடியாது. அதுக்கு சின்னதா ஒரு செயினும் அந்த காப்பு தானே அது கையோட போட்டுக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் செயின் சொல்லியிருக்கு. சின்ன செயின் ஒன்று வரணும், காப்பு வரணும், 2 மோதிரம் வரணும். போதுமா? ஒரு கையோட போட்டுக்கிற மோதிரம் ஒன்றும் இந்த செட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு மோதிரமும். அப்பனும் ஓகே. புருஷனுக்கு சம்பாதிக்கிற இதான ஒர்க் செய்யறீங்க, செய்யுங்க. செய்யறோம். எல்லாம் எனக்கு எனக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு இப்படி பேசுறீங்க. எல்லாம் உனக்கும் புருஷனுக்கும் தான் போதுமா? என் புருஷனுக்கு எங்க அக்காக்கு எதுக்குமே வேண்டாம் தானே. நீயும் அண்ணன் அண்ணியும் புருஷன் மட்டும் எடுத்துக்கோமா, எங்களுக்கு எதுவும் வேணாம். குட்டி பையனை விட்டுட்டீங்க. இனிமேல் எல்லாத்தையும் அவனுக்கு தான் சேர்ப்ப. ஆமா, அண்ணெல்லாம் தேவையில்லை, அண்ணன் புள்ளதான் இனிமேல். ஆமா, என் செல்ல பையன் தான் எனக்கு இனிமேல். ஒரு தெரியாம பேசிட்டேன். உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க, நேரம் போது வாங்க. அதானே. சரி வந்து உட்காருங்க, நலங்கு வச்சிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க உட்காந்துட்டீங்க, அதை செட் பண்ணிடுவேன். நலங்கா? ஆமா வாங்க. நலங்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாரும் வச்சதுக்கப்புறம் ஒருத்தர போய் வச்சிடும். ஆமா வைக்கணும்ல. இல்ல போடவே உடனே நீங்க சொன்னாமே வச்சு இருக்க. அவனுக்கு ஒரு சித்திக்குலாம் தரணும்னு தோணுச்சா அதுக்குதான் செய்வான். சித்திக்கா செய்வான் அதானடி. அதெல்லாம் தெரியாது. இந்த போடுவோன்ற என்ன சரிவா போடுவோம். பொண்டாட்டிக்கு ஒரு புடவை செஞ்சுட்டான், அதுக்கு உங்களுக்கு வைத்தச்சலா. முதல்ல எடுத்த புடவையுமே அவங்க தானே எடுத்திருக்காங்க. அதுல பண்ணதான் அவன் தானே பத்தாவது வைக்குது. சரி அவன் பொண்டாட்டிக்கு அவன் செய்யறான். ரிசப்ஷன் அதுக்கெல்லாம் கூட புடவை எடுப்பான் தானே. உனக்கு என்னடி பிரச்சனை? அவன் பொண்டாட்டி அவன் செய்யறான், சம்பாதிக்கிறான், செய்யறான். அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கும் செய்யணும். போயிட்டு அங்கதானே இருக்கான், நலங்கு வைக்கும்போது கேளு. இவங்க அப்படிதான் எடுக்கும்போது நீங்க எடுக்கலன்னு கேட்டா எனக்கு வேண்டாங்க்கா. பாக்குறேன் உதவியே இல்லாதவ பண்ற மாதிரியே பண்ணுவா. என்ன
ஒன்றும் இல்லைம்மாச்சி, நீயாச்சும் உன் புள்ள, நான் இதில் வரவே இல்லைம்மா. நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு, நீங்கள் எப்படின்னா அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க. அது இந்த ட்ரெஸ் நிச்சயமா நல்லா இருக்கு. இப்படி ஒரு நகை போட்டா அங்க அதே நகை தான் நினைச்சோம். கடைசியில பார்த்து இந்த ட்ரெஸ் கூடவே இருக்கு. அவன் நகையே போட்டான், அவளுக்கு பச்சை நகை போடல. இந்த நகைலாம் வேற நகை இருக்கா? ஆமா, வீடு கட்டுறதுக்கு சரடு செஞ்சாலும் அது இன்னும் வரல. வாங்கி வச்சிருந்த ஒரு நகை இருந்துச்சு, ஃபாரின்லேயே வாங்கினது. அதான் அவ போட்டுக்க மாட்டேன் அங்கேயே சொல்லிட்டாளே. அதுக்கப்புறம் சென்னையில் வாங்கினது மட்டும் தான் போட்டா. இது அப்படியே தான் இருந்துச்சு உங்ககிட்ட, அதான் இப்போ வச்சோம். தெரியல, அப்படி ஒரு நகை நாங்க பார்க்க குடுத்துட்டு எடுத்துட்டாங்க. தெரியலையே. சரி, அப்புறமா டிக்கெட் ஃபங்க்ஷனை பாருங்க, நடந்ததுக்கு அப்புறம். ரொம்ப நல்லா இருக்கேடா. ஆமாண்டா, ஆல்ரெடி செம்மையா இருக்குல்ல. மக்கள் நம்ம கூட இப்படி இவன் என்கேஜ்மெண்ட்டே ஒரு சூப்பராக இருக்கு. அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள சிம்பிளாக தான் பண்ணோம். ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கு, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு. இந்த ஃபீலே சொல்ல தெரியல. நம்ம விட்டு பிரிய மாட்டாதான், இருந்தாலும் என்ன மாதிரி இருக்குல்ல. எப்படி நம்ம மாப்பிள்ள நம்ம இருந்து பிரிக்க மாட்டோம். இழுத்து பிடிப்பானே தவிர, ஆனால் அவன் கூட இருப்பானே தவிர நமக்கு தள்ளி வைக்கணும்னு அவன் நினைக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டே நம்ம தங்கச்சி புருஷன், இன்னும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல. அவ்வளோ நல்லா பார்த்து பண்ற எண்ணமும் இருக்கு, நம்ம பிரிய மாட்டோமும் இருக்கு, நமக்குள்ள சண்டையும் வராது. ஒண்ணுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆனதுனால நல்லா தான் இருக்கு. நீங்கள் எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று, கையில் ஒன்று மட்டும்தான் வெளியே இருந்து பண்ணேன். ஆனால் கையிலுமே இதுக்குள்ளே மெர்ஜாவை நான் யோசிக்கல. கையிலுமே அவங்களை புரிஞ்சுக்கிட்டா, இவங்க எல்லாருமே கையில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ கையில் இருந்து வெளியே தெரியவே இல்லை. நம்மளை விட கையில் தான் கூட க்ளோஸாக இருக்கா. அது என்ன சரிதான், இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது போண்டோம். வைப்ரேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆஃபீஸ்ல இருந்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு என் தங்கச்சி கண்டிப்பாக நான் வெளியே வரமாட்டேன். சும்மா டார்ச்சர் பண்றேன். வெட்டி கேஸுக்கெல்லாம் உயிர் வாங்குறாங்க. ஆர்டர் பண்ண தெரியல என்ன உங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். கோவம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் பண்ணுறேன். அது எமர்ஜென்சி. அதுக்கு என் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டேன், நம்பர்ல இருந்து வந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். எமர்ஜென்சினா அவர் பண்ண வரணும். அதை தாண்டி அவன் பண்ணாலும் மொக்கதான். ஓ, ஆஃபீஸர் பண்ணாலும் லேண்ட்லைன் தான் பண்ணுவார். அப்போ கான்ஸ்டபிள் பண்ணி சொல்லுவார். ஆனால் சரி. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, என்ன ஆந்தானா? பிடிச்சிருக்கு. இந்தாங்க மாலை போடுங்க. நீங்க பெரியவங்க தானே அத்தை. நீங்க இல்ல அம்மா யாராவது போடலாம். வச்சு போட்டுருவேன். என்ன புருஷன், பரவாயில்ல. என்னோட சான்ஸ் எப்பவும் தட்டு பறிக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்கான் கிட்ட அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. அம்மா கிஃப்ட் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ, எனக்கு நிறைய கிஃப்ட் இருக்கு. எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் பேசலாங்க. நீங்க தனியாக மாட்டிட்டீங்க. சரி, அவங்க ரெண்டு பேர் விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நலங்கு வைக்க ஆரம்பிங்க. அத்தை அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வந்து இப்ப வைங்க. ஆழம் சுத்துறது ஒருத்தர் சுத்திடுங்க. சரி, அப்ப அண்ணே நீங்க போய் வைங்க, ஆளை நான் சுத்துறேன். சரிங்க. சரி, அவங்க ஒருத்தர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போய் வைப்போம். நம்ம வச்சதுக்கு அப்புறமா தானே பசங்க வந்து வைக்கும். அதுவும் சரிதான், வாங்க நீ போலாம். போலாம் போலாம், வாங்கம்மா. நீங்களும் போல நலங்கு வைக்க. பெரியவங்க வச்சா போய் வச்சுட்டாரு. ஓ சூப்பர். ஏய், பாதி பொண்டாட்டி பாதி பொண்டாட்டியா? அது என்ன பாதி பொண்டாட்டி? நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்படின்னா பாதி பொண்டாட்டி தானே. ஓ, அப்போ இத்தனை நாளா சரி, நீங்க ரூல்ஸ் ராமானுச்ச மாதிரி நிறைய ரூல்ஸ் போடுவீங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் சொல்லாதுல்ல. பிச்சு பிச்சோ. உண்மையை சொல்லிட்டேன், பாதி பொண்டாட்டி. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி பாதி பொண்டாட்டின்னு கூப்பிடுறீங்க? அதான் சொல்றேன்ல, அஃபிஷியலா பாதி பொண்டாட்டி. பர்சனலா பொண்டாட்டின்றது வேற, அதுக்கு தான் நீ நிறைய தடை போட்டு வச்சிருக்கிய. அஃபிஷியலா பாதி பொண்டாட்டில அதனால நீ இப்போ சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன், அப்புறம் பேசிக்கலாம். புரியல. தனியா பேசிக்கலாம், இல்லைன்னா பேசலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, எதுவும் இல்லைங்கம்மா சொல்ல போகுது. சரி, அப்புறம் பேசிக்கலாம். அப்படி விட்டு என்ன உங்க உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? வாங்க. வந்துட்டோம். இப்பதான் அத்தக்காரி வருவேன். இல்லம்மா, எல்லா பெரியவங்க வைப்பீங்க, வச்சதுக்கு அப்புறம் வரல அந்த அம்மா. கத்தனவளை காணும். இங்கதான் பக்கத்துலயே தான் இருக்கேன். தானே வாயா, டெல்லினா தானே பிரச்சனை. பொண்டாட்டிக்கு மட்டும் தான் புடவை தெரிவியாடா? தானே அதோ நான் கூட வரேன். இன்னும் சண்டை கால் வரலையே பார்த்து. அதான் உன் பொண்டாட்டி மட்டும் தான் வசதியா? நாங்கெல்லாம் யாரு? என்ன உங்க ரெண்டு பேருக்கும் போட உன் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்க மாதிரியே இதெல்லாம் கிடைக்காது, அது என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். என்னடி தானே ஒரு அம்மா கதை நியாயத்தை வாங்க மாட்டியா? இது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நானும் செலவு பண்ணக்கூடாது நான் சொல்றேன். என்ன கேட்குறீங்க? நீங்களாச்சு அவராச்சு உங்க ஃபேமிலி மேட்ரு, இதுல நான் தலையிலப்பா. நிக்க நகர்கிட்ட அவங்களாச்சு அவங்க பிள்ளையாச்சு அவங்க சித்தியாச்சு, நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமா, அப்படி நம்ம தலையிடாம இருக்கிறதான நல்லது. மற்றவங்க அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம் வாங்கி கொடுத்துக்கிட்டோம், நம்ம என்ன சொல்ல போறோம்? ஓய், என்ன அவங்கள சொல்லுங்க. எடுத்து தரேன், ஆனா அவர் ரேஞ்சுக்கு தர மாட்டேன். நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ண போட வைத்து எப்பா வீட்டை டிசைன் பண்ண நான் நெட்டில் பண்ணதான் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. சரியான ஆள் தான் நீ. எல்லாம் 8 வருஷம் எப்படா தள்ளி இருந்த? நான் கேட்டு ஞாபகப்படுத்தாதீங்க, இப்போ ஹாப்பியா இருக்கலாம், அப்படியே விட்டுருங்க. மானம் போது. இந்த மனம் போதுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் டிசைன் பண்ணேன். ஆமா ஆமா சொல்ல அத்துக்கிட்டு கூப்பிடுங்க. ஆமா ஆமா, அதுங்களை கூப்பிடணும். தங்கு நீங்க வந்திருக்க? நான் நலங்கு வைக்க வந்தாயா? குழந்தைகிட்ட யாரும் சொல்லலையா?
வச்சுட்டு போட்டுங்க அத்தை, அதான் சொல்லலை. இப்போ ட்ராப்லாம் டச் பண்ணிருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வைக்கக்கூடாதா? உங்களை மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டதில்ல. வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வைக்க மாட்டோம். ஏன் இருக்குன்னு கேட்டதில்லடா, அதனால எனக்கும் தெரியாது. சரி, நீ ஆசைப்பட்டு வந்துட்டல. வேண்டாயா, பரவாயில்லையா, ஏதாவது சொல்லியிருந்தாங்களே காரணம் இருக்கும். பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேண்டாம் வேண்டாம், கல்யாணத்துக்குலாம் பிறந்துருவாள், அப்ப பாத்துக்கிறேன். ரா, ஆமா, இப்பயே சொல்லிட்டேன். நிலவுக்குலாம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் வைக்கணும். அப்படிதான் வைப்போம், தீட்டு கழிச்சதுக்கு அப்புறமா தானே வைப்போம். தீட்டோட எப்படி கல்யாணம் பண்ணுவோம்? அப்ப சரி, அப்ப வைப்பேன். நல்லா மூஞ்சி ஃபுல்லா பூசி விடுறேன். தாராளமா பேசுங்க. ஓகே, அவ்வளவுதானா? அதாம்மா ஆளை சுத்திட்டு அவங்க வேலையை பாருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தானே பார்த்தேன். என்ன வேலை? நீங்க ஆளெல்லாம் சுத்திட்டு இதெல்லாம் எடுக்கட்டும், அப்ப சொல்றேன். சரிம்மா, உடனே சொல்லு. என்ன வேலை? வெயிட் நோட்ஸ் பேபி. ஓகே ஓகே, அங்கே இருக்கப்பட்ட அந்த நெக்லஸ் நானே பார்த்தேன். பையா போட்டோட பிளான்ல இருக்காரு. இதான் அந்த நெக்லஸா இருக்கு? சென்னையில எடுத்தது ஒரு மாதிரி எடுத்தாரு, அது சூப்பரா எடுத்திருக்காரு. சென்னையில எடுத்தது அந்த கடையில அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்திருக்கான். பிடிக்கல, அவசரத்துல வேற எடுத்தானா, கொடுக்கணுமே எடுத்துட்டான். அதனாலதான் அது அப்படி. ஆனா இதை பார்த்து பார்த்து எடுத்தாங்க. இந்த தான் வீடு கட்ட வச்சாங்க. கூட போனீங்க, 2 பேரும் தான் போனோம். ஆனா நாங்க ஒண்ணும் பண்ணல, அவரே தான் பார்த்து பார்த்து எடுத்தாரு. இது நல்லாதான் இருக்கு, சாரி கூட நல்லா இருக்கும், ஒண்ணு போட்டாலே சூப்பரா இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்க்கும் பெருசா தெரியாது, நல்லாதான் இருக்கு. வேற என்ன சேட்டை பண்ண போறோம்? பயப்புள்ள பொண்ணு பார்க்கும்போதே வேண்டாத வேலை பண்ணிச்சு. இப்ப என்ன பண்ண போறோனோ? இல்லை சொந்தக்காரங்க வேற இருக்காங்களா? எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவன் சைனா போட்டு அவன் என்ன பண்ணணும் நினைக்கிறான், அதை பண்ணிட்டான் வருவான். இன்னும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடிச்சா வீடு வெக்கமே இல்லாம பார்க்கணுன்றீங்க. அண்ணங்க தான் மச்சான் தேவைப்படுறப்ப இந்த உறவு, தேவைப்படாதப்ப அந்த உறவு. நல்லா கீழே என்ன பண்ணீங்க? ஆமா ஆமா, நான் கீழே தான். என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, இல்லை மச்சான், சும்மா சொன்னேன். இதோட நடக்குங்க. அவன் என்ன அக்கா போட்டு பண்ண போறான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஆர்வமா இருக்குடா. அது பாதி உசுப்பத்தி விடுறோட நீ தானடா. ஏதாச்சும் நல்ல பையன் ஓட விட்டு அடிச்சு நக்கம் சரியா டென்ஷன் ஆகாது. ரவுடிக்கு என்ன பண்ண போறான்? விட போறேன். முதல்ல போட முடியாதுல்ல. சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்க, ஆப்ரேஷன் தேட்டர்லாம் கழிக்கணும், எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. அதுக்கு நான் கழுத்துலயே போட்டுட்டு இருக்கணுமா? நான் ஆல்ரெடி போட்டுட்டேனே, ஆனால் எனக்கு ஏதாவது போடணும்ல. வேண்டாம், இது ஒழுங்கா என்கிட்ட கொடுத்து நானே போட்டு வந்திருப்பேன்ல. இதுதான் கொடுக்கல. நீ வெளிநாட்டுல வாங்கின நகையாடா? ஆமா ஐயா, நான் போட வேண்டாம். அதான் போடுறா போடு, உனக்கு இல்லாத உரிமையா? என் மருமகளுக்கு நீ போடாமல. வெளிநாட்டிலே வாங்கியிருக்கான், அப்பவே வேணான்னு இருக்கா. மன்னிச்சிட்டேன், நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் நீ அண்ணன் கூட சேர்ந்து. ஏன்னா அவங்க காட்டினதுதான் அப்படி. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கூட நான் நம்பல. அந்த பசங்க அதில் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்களை நல்லா பார்த்துப்பேன். வேண்டாம், நீங்க போட்டா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒன்று பார்க்கும் போதே பூ வைக்கும் போது என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? வேண்டாமே, நானே போட்டுக்கிறேன். ம், அப்ப வெறும் நகை மட்டும் தான் போடுவேன்னு சொல்லுங்க. ஆமா, வேற எதுவும் இல்லை, இது ஒன்று தான் போடுறேன். வேற எதுவும் தரக்கூடாது. ம். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. பழகிக்கிறேன், நீங்க சொன்னீங்கல்ல நான் பழகிக்கிறேன். ஆனா இப்ப எல்லாம் முடியாது. என்ன படுத்துறேன்? நான் ஹாப்பியாக போட்டுவிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒன்றுவேன், அழுதுருவேன். அதனால அது மழை வச்சிடாதீங்க. இப்படி பிளாக் பண்ணாத. நிஜமா எல்லாரும் முன்னாடி இப்ப மத்தவங்க எல்லாம் வேற இருக்காங்க. ப்ளீஸ். ஏய் அதுக்கப்புறம் சத்தியமா உங்ககிட்ட ஒரு வாரம் பேச மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ஏய், எப்படி பண்ற? உங்க மேல ப்ராமிஸ். அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு வாரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பேசாம கூடாது, பார்க்காம இருக்கக்கூடாது. சொன்னா சொன்னதான். இரும்புக்காரு சாரி, எனக்கு பண்ணி தொலைக்கிறதா எதுவும் பண்ணல. உங்க தனியாக மாட்டணும் கப்பு இருக்கு. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட விட மாட்டேன். நீ வச்சல நான் வைக்கிறேன். இதனால உங்க காட்டில் தான் மழை. வேறனை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கும் போல இருக்கு. அவனை பார்த்து எல்லாம் சேட்டையை பார்த்து போதும் போதும் போட்டாச்சு. பிடிக்க விட மாட்டாரு. அதுதான் நான் சொல்றேன், போதும். என்னடி அவருக்கு நகை கொடுத்தாரு, நகை மேல ஆசைப்படுவியோ? அதெல்லாம் என் புருஷன்கிட்ட சொல்லணும். பாருங்க உங்க பிள்ளைய. அவன் சம்பாதிக்கலாம், காதலிக்கலாம், வாங்கி கொடுக்குறான். நீ சம்பாதிக்கல, இங்க காதலிக்கல. என்ன இது நான் உங்களுக்கு கேட்கலாமே. டேய், பையனா போட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ற? அதாங்க ஞாபகம், நான் உங்களை தான் கேட்கணும். அவன் பாத்தீங்களா பொண்டாட்டிக்கு எப்படி புடவை எடுத்து தரான், எப்படி நகை எடுத்து தரான். அதெல்லாம் கல்யாணம் ஆகுற ஜோறு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்க மாதிரி மாறிடும். அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உண்மையை சொல்றேன்டா அண்ணா, பாத்துக்கோங்க. மாட்டீங்க. செஞ்சுட்டே இருப்பான். ஆமா, நீங்க உங்க பாட்டி வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அவன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? புருஷனுக்கு எத்தனை வயசானாலும் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டி மாற போறது இல்லைல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்துக்கோங்க அவன் என்ன பண்றான்னு. ஒரு பிள்ளைக்கு இருக்கிற விஷயம் கூட அப்பனுக்கு தெரியும் உனக்கு அப்புறம் தானே. அப்ப நாங்களாம் இழிச்ச வயா?
என் பாட்டு கேட்காத வரைக்கும் என் புருஷனா கூட இருக்கிறதே எனக்கு வரமா இருக்கு. இதுல இதெல்லாம் நான் கேட்டுட்டாலும் அப்படியே ஒரு செஞ்சுட்டாலும். எங்க போன ஏதாவது வாங்கிட்டு வந்தா ஆனா கூட இருக்கிறது அவன மாதிரி நான் 8 வருஷமா விட்டு போனேன். அதானே, அதை ஒண்ணு சொல்லிடுங்களேன். அவன் என் புள்ள சம்பாரிச்சுதான் இது பண்ண நான் போராடி விட மாட்டேன். நீங்க வந்துட்டோம் இனிமேல் நாங்களும் விட பாக்குறேன். மாதிரி சூப்பரா இருக்குல்ல. சரி, இது நிச்சயமா நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ம். இதை நீ அப்பவே வாங்கி வந்துருக்கலாம். வாங்க மாட்டேன், பிடிவாத மாட்டேன். எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? இது மாதிரி தானே. நம்ம அப்புறம் பேசலாமா ப்ளீஸ்? ஆமாங்க, சரி, எல்லாரும் சாப்பிடலாம்ல. 4 மாசம் முடிச்சு வாங்க போலாம். இதுக்கப்புறம் சாப்பிடுறது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிட்டு போன கதை பேசுவோம். அப்படி வாங்க இருந்து வாங்க எல்லாம் போலாம். மாற்ற கூடாது. நான் தெரியுமே. சரி போலாம். அப்படியே வாங்க எல்லாம் இருந்து